இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 20 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 21வது கேள்வி, ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் ஆப்ஷன் பி 5 ஆண்டுகள். ஆன்சர் 5 ஆண்டுகள். 22வது கேள்வி, லோக்பால் என்ற கூற்றை முதலில் உருவாக்கியவர் யார்? லோக்பால் என்ற கூற்றை முதலில் உருவாக்கியவர் யார்? ஆன்சர் லக்ஷ்மிமால் சிங்வி. ஆன்சர் லக்ஷ்மிமால் சிங்வி. இனி 23வது கேள்வி, ஒருவர் ஆளுநர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? ஒருவர் ஆளுநர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 35 வயது. ஆன்சர் 35 வயது. ஒருவர் குடியரசுத் தலைவர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயதும் 35 வயது தான். இனி 24வது கேள்வி, மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எது? மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர்களை நிர்ணயிக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாராளுமன்றம். ஆன்சர் பாராளுமன்றம். 25வது கேள்வி, லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 1987. ஆப்ஷன் பி 1987. இன்னொரு இன்ஃபர்மேஷன், லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் குஜராத் மாநிலத்தில் 1982ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் குஜராத் மாநிலத்தில் 1982ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இனி 26வது கேள்வி நம்ம பார்க்கலாம். ஆளுநர் ஆவதற்கான தகுதிகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆளுநர் ஆவதற்கான தகுதிகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி 157 மற்றும் 158. 157 மற்றும் 158. 27வது கேள்வி, தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எது? தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி உளவுத்துறை. ஆன்சர் உளவுத்துறை. இந்த சட்டம், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டமானது 2004 டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டு 2005 மே 11 அன்று மக்களவையிலும் 2015 மே 12 அன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. அதனால் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆண்டு அப்படின்னு நம்ம கேட்டாலேயே 2005 தான் சூஸ் பண்ணணும். 2005 தான் நிறைவேற்றப்பட்டது. அந்த நிறைவேற்றப்பட்ட ஆண்டை தான் நம்ம சூஸ் பண்ணணும். 28வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். மாநில சட்டமன்றத்தின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மாநில சட்டமன்றத்தின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் 500 உறுப்பினர்கள். ஒரு மாநிலத்தில் உள்ள சட்டமன்றத்தில் அதிகபட்சமாக 500 உறுப்பினர்கள் வரை இருக்கலாம். குறைந்தபட்சமாக 60 உறுப்பினர்கள் வரை இருக்கலாம். குறைந்தபட்சம் 60 உறுப்பினர்கள், அதிகபட்சமாக 500 உறுப்பினர்கள். இதுவே சட்ட மேலவையாக இருந்தால் குறைந்தபட்சமாக 40 உறுப்பினர்கள் வரை இருக்கலாம். சட்ட மேலவைக்கு குறைந்தபட்சம் 40 உறுப்பினர்கள், சட்ட பேரவைக்கு குறைந்தபட்சம் 60 உறுப்பினர்கள். 29வது கேள்வி, பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த ஆண்டு? பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் பி 1921. ஆன்சர் 1921. இனி 30வது கேள்வி, பின்வரும் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? பின்வரும் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி சொத்துரிமை. ஆன்சர் சொத்துரிமை. 31வது கேள்வி நம்ம பார்க்கலாம்.
பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி 1924. ஆன்சர் 1924. 32வது கேள்வி, மாநில சட்ட மேலவையின் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் எக்ஸ்ட்ரா பாயிண்டில். மாநில சட்ட மேலவையின் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி 40 உறுப்பினர்கள். ஆன்சர் 40 உறுப்பினர்கள். இனி 33வது கேள்வி, அதிகபட்சமாக சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையில் 1/3 தான் இருக்கணும். அதாவது சட்ட மேலவை உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையானது எதை பொறுத்து அமைகிறதுனா சட்டப்பேரவை உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையினை பொறுத்து அமைகின்றது. சட்டப்பேரவையில் 1/3 அளவாக இருத்தல் வேண்டும். இதுதான் அதிகபட்சம் என்று கூறக்கூடிய விதி என்னன்னா 171 171. 33வது கேள்வி, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்த வருடம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் எத்தனை ஆண்டுகள் பதவி வகித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 9 ஆண்டுகள். ஆன்சர் 9 ஆண்டுகள். 34வது கேள்வி, ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்க அதிகாரம் வழங்கும் பிரிவு எது? ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்க அதிகாரம் வழங்கும் பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி 213. ஆன்சர் 213. அவசர சட்டம் 6 மாதத்திற்குள் பிறப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான விதி 213. இதை ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 6. அதனால் அவசர சட்டம் 6 மாத கால அவகாசம். 35வது கேள்வி, நகர்பாலிகா சட்டம் டேஷாவது சட்ட திருத்தம் ஆகும். நகர்பாலிகா சட்டம் டேஷாவது சட்ட திருத்தம் ஆகும். ஆன்சர் 74வது சட்ட திருத்தம். ஆன்சர் ஆப்ஷன் பி 74. 1 லட்சம் முதல் 10 லட்சம் வரையிலான மக்கள் தான் நகர மக்கள் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் என்று கூறும் நகர மக்கள் நிர்வாகம் பற்றி கூறக்கூடிய ஆண்டு 1992. நகர மக்கள் நிர்வாக பற்றி கூறுகின்ற சட்டப்பிரிவு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. 36வது கேள்வி நம்ம பார்க்கலாம். எந்த ஆண்டு கல்கத்தா, பம்பாய், சென்னையில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன? எந்த ஆண்டு கல்கத்தா, பம்பாய், சென்னையில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1862. ஆன்சர் 1862. 37வது கேள்வி, உலகில் லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் எங்கு அமைந்துள்ளது? உலகில் லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை. ஆன்சர் சென்னை. 38வது கேள்வி, நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பிரதமர். ஆன்சர் பிரதமர். நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட வருடம் 2015. நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட வருடம் 2015. நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர். 39வது கேள்வி, பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1992. ஆன்சர் ஆப்ஷன் டி 1992. இனி 40வது கேள்வி, பின்வரும் எது அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன்? பின்வரும் எது அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன்? ஆன்சர் ஆப்ஷன் டி நீதித்துறை. ஆன்சர் நீதித்துறை. அவ்வளோதான். நம்ம 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.